வணக்கம் சகோ. இன்றைக்கி தோட்ட வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால வேலையெல்லாம் முடிக்கவே 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி தோட்டத்துக்குள்ள ஒரு ரவுண்டு போவோம், நாளைக்கு ஏதாவது காய் கிடைக்குமான்ட்டு போனேன். பீர்க்க புடலை எல்லாம் இப்போ தான் முளைச்சி விட்டு 4 இலை விட்டுருக்கு. சுற்றி வந்ததில் எனக்கு கிடச்சது இந்த 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, கொஞ்சம் தட்டைப்பயிரும், ஒரு 4 பச்சை மிளகா மட்டும் கிடச்சிது. சரி நாளைக்கு சமையலுக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை பறிச்சுட்டு வந்தேன். ராத்திரிக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசனை ஆகியிருக்கப்ப அவலில் உப்புமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அவலில் உப்புமா செய்கிறதுக்கு அவலை நல்லா 2 வாட்டி தண்ணியில் நினச்சி வச்சுட்டேன். வெங்காயம் பச்சை மிளகா வைக்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும். அதுக்குன்னு தனியாலாம் ஊற வைக்க வேண்டாம். நம்ம கழுவுன தண்ணியோடு அப்படியே வச்சோம்னா அதில் ஊறிடும். ஒரு பெரிய வெங்காயம் தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கிக்கிட்டு ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டு ஒரு கத்து கருவேப்பிலையும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ போக எப்படி பண்ணுறதுன்னு அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பு, அது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது நமக்கு பிடிக்கும்னா நல்லா கூட நிறையா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நிலக்கடலை போட்டுட்டு அதோட டக்குன்னு வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்க வேண்டியது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். முதல்ல வெங்காயம் வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் அதோடு சேர்த்து போட்டுக்கிட்டு தக்காளி, ஒரு தக்காளி தான் போட்டுக்கேன் 2 பேருக்குனால ஒரு தக்காளி போட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்க விடணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும். நம்ம ஒரு பச்சை மிளகா தான் போட்டோம். வேணும்னா காரத்துக்கு கொஞ்சம் போல் காரம் லைட்டாக ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா பொடியை போட்டு நல்லா ஒரு கிண்டு அந்த மிளகா பொடியில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக ஒரு கிண்டுனா போதும். அதுக்கு மேலே இதில் தேவையில்லை. அடுப்பு நம்ம சிம்மில் தான் வச்சுட்ருக்கோம். இப்போ அதை நல்லா வதங்கினோன்னே ஊற வச்சுருந்த அந்த அவலை போட்டு ரொம்ப நேரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கிண்டு தான், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த இதுவே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த சமையலே முடிஞ்சு போச்சு. இது நல்லா சூடாக நைட்டில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வேலையை முடிச்சுட்டு அசதியாக இருந்ததுக்கு செய்கிறதுக்கும் நல்ல ஈஸியான ஒரு சமையலாகவும் இருந்துச்சு. வயிறும் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இதே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.